ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி மிர்ச்சி சமையல். இன்றைக்கி நம்மளுடைய சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான அட்டகாசமான ஒரு டேஸ்டான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஆஃபீஸ், ஸ்கூல் எல்லாத்துக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க. ஆமாங்க, தேங்காய் பால் சாதம். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி தேங்காய் பால் சாதம் தேங்காய் எண்ணெயில் செய்ய போகிறோம். இல்லை நீங்கள் நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சூடு எண்ணதும் இதில் கிராம்பு, பட்டை, ஒரு பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம், அதாவது சோம்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா வதங்கினதும் இது கூட நேர்வாக்கில் கீறி வச்சிருக்கிற 2 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிற போகிறோம். கூடவே ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நீள்வாக்கில். இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா வேகணும் அப்படின்ற ப்ரௌன் ஆகணும் அப்படின்ற எதுவும் இல்லை. ஏன்னா தேங்காய் பால் சாதம் செய்ய வந்து கொஞ்சம் ஒயிட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது ரொம்ப ப்ரௌன் ஆகிடுச்சுன்னா கலர் மாறினால டேஸ்ட்டு கொஞ்சம் மாறும். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனம் போனதும் இது கூட ஒரு கேரட் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே பட்டாணி, ஃப்ரெஷ் பட்டாணி வந்து உரித்து எடுத்துருக்கோம் 1 கப்பு, இல்லாட்டி நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கலாம். கூட ஒரு கையளவு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு தக்காளி சேர்க்க தேவையில்லை. அதேமாதிரி வேகமாகவும் சட்டுன்னு செஞ்சிடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுறவும் நம்ம 1 கப் பாஸ்மதி ரைஸை 20 நிமிஷம் வந்து ஊற வச்சு எடுத்துருக்கோம். நல்லா கழுவி சுத்தம் பண்ணி ஊற வச்சு எடுத்ததை நம்ம இதோட சேர்த்துக்கிற போகிறோம். இப்போ அரிசி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது பாஸ்மதி ரைஸுக்கு 1.5 கப் அளவு தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கிறோம். ஏன்னா தேங்காய் பால் வந்து கொஞ்சம் கெட்டியாக வந்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா அரைச்சி நல்லா 2 தடவை எடுத்துக்கோங்க. பால் எடுத்து சேர்த்துக்கோங்க. இது நீங்கள் நார்மல் ரைஸ் வந்து எடுத்துக்கிறீங்க, அரிசி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் தேங்காய் பால். இப்போ இது கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும். கொதி வரவும் நம்ம மூடி போட்டு விசில் விட்டுறலாம். நல்ல மிதமான சூட்டில் 2 விசில் விடுங்க. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு விடுங்க. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா 1 விசில் போதுமானது. ஓகே, நார்மல் ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா 2 விசில் விடுங்க. இப்போ விசில் வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது மெதுவாக கலந்து விடுங்க. அடியிலேருந்து எடுக்கும் போது பாருங்கள், நல்லா உதிரியாக வந்து நம்மளுக்கு சாதம் கிடச்சிருக்கும். மெதுவாக எடுத்து விடுங்க. அடியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சாதம் நல்லா உதிரியாக வந்துடுக்கும். இது கூட வந்து சிக்கன் கிரேவி, நல்ல பொட்டேட்டோ ஃப்ரை இந்த மாதிரி வந்து நீங்கள் சேர்த்து சாப்பிடும் போது டேஸ்ட் வந்து இனி நல்லா அருமையாக இருக்கும். ஆமாங்க, நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் பால் சாதத்துக்கு நல்ல காரமான கிரேவி இல்லாட்டி காரமான சிப்ஸோ, பொட்டேட்டோ ஃப்ரை, வாழைக்காய் ஃப்ரை இந்த மாதிரி வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சைடிஷ் வந்து சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். நீங்களும் மறக்காமல் தேங்காய் பால் சாதத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.